வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ஆயிலில் போட்டு பொரிச்சது ரொம்ப அருமையான இந்த வஞ்சரம் ஃபிஷ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது 3/4 கிலோ நான் வஞ்சரம் ஃபிஷ் வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா 3-4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வடிய விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் தேவையான அளவு பிளெயின் மிளகாய் தூள் 2-3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு போட்டுடலாங்க. மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் அளவு இதில் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 மூடி அளவு எலுமிச்சம்பழம் கட் பண்ணிவிட்டு இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த பொடி வகைகள்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி தயாரிச்சுக்கலாங்க. ரெடி பண்ணிக்கலாம். இது போல் கெட்டியாக பிசைஞ்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகள் மேலே இப்போ மேலே அப்படி தடவிடலாங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இந்த பேஸ்ட்டை அது மேலே தடவிடலாம். இது போல் எல்லா மீன் துண்டுகள்லேயும் நம்ம இதை தடவி வச்சிடலாம். ஏன்னா அது டைரெக்டாக தான் நம்ம இது ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணி போட போகிறோம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாலாம் எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம தடவி வச்சாச்சுங்க. இது அப்படியே ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஊறட்ட மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா இதெல்லாம் ஊறிட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயில் பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றி இதில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிடலாங்க. 1 2 இல்லை 3 மீன் துண்டுகள் போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாங்க. வேக விட்டுட்டு திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா 3 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம நல்லா பொரிய வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் இருக்கிற மசாலாவும் எதுவுமே பிரிஞ்சு வரல. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாகவும் இருந்தது. இதனால் ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சைட் டிஷ்ஷை நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டேஸ்ட்டான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சுங்க. வஞ்சரம் மீன் வறுவல் இது போல் நம்ம எல்லா மீன் துண்டுகள்லேயும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். நான் எப்போவுமே தோசைக்கல்லில் தான் போட்டு வறுப்பேங்க. இந்த தடவை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தேங்க. பசங்களுக்கும் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுத்தேன். நீங்களும் அந்த டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.